அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிங்கப்பெண் அதிரடி திட்டம். அந்த திட்டம் எதுக்கெல்லாம் செயல்படுது, அதனால் என்ன வேல்யூஷன் அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர வீடியோ உடனே உங்களுக்கு அப்லோட் ஆகும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிங்கப்பெண் அதிரடி திட்டம் அப்படிங்கிற திட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த திட்டம் எதுக்கெல்லாம் செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஒரு சேஃபான என்விரான்மெண்ட் இருக்கணும், குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் இருக்கிற குற்றங்கள் முழுமையாக தடுக்கணும் அப்படிங்கிற நோக்கமும். சிங்கப்பெண் அதிரடிப்படை எப்படி ஒர்க் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் அதிகமாக நடமாடுற இடம், பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன், ஐடி ஆஃபீஸ், பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், தொழிற்சாலைகள், அது மாதிரி எங்கெல்லாம் பெண்கள் ஒர்க் பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் இந்த சிங்கப்பெண் போவாங்க. முதல்ல அவங்களையும் ஒரு என்கரேஜ்மெண்ட் வரணும். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எங்கெல்லாம் நடைபெறலாம், இல்லை இதுக்கு முன்னாடி எங்கெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற விவரத்தையும் எடுத்து அங்கேயும் போயிட்டு இந்த மாதிரி நடக்காமல் என்ன செய்யணும், என்ன செஞ்சால் அந்த இடம் பெண்களுக்கு பாதுகாப்பானதாக இருக்கும் அப்படிங்கிறதையும் எல்லாத்தையும் பார்த்து அதற்கான நடவடிக்கைகள் எடுத்து அந்த மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு மூலமாக கலெக்டர் மற்ற டிபார்ட்மெண்ட் மூலமாகவும் சரி பண்ணி அந்த இடத்தை பெண்களுக்கு பாதுகாப்பான இடமாக மாற்றுவாங்க. இந்த திட்டத்திற்கு மட்டும் 2545 புது போஸ்டிங் கிரியேட் ஆகியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு தண்டனை கடுமையாக ஆக்கப்பட்டிருக்கு. என்னென்ன குற்றங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள், குழந்தை திருமணம், பெண்கள் கணவன் கொடுமைப்படுத்துதல், குழந்தைகள் பாலியல் தொல்லை போன்றவற்றிற்கு பார்த்திங்கன்னா தண்டனை மிகவும் கடுமையாக ஆக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி குற்றங்கள் எங்கே நடந்தாலும் இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை கடுமையாக நடவடிக்கை எடுக்கும். அது மட்டும் இல்லாமல் தண்டனையும் கடுமையாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த அணிவகுக்கும் படை சிங்கப்படை பெண்கள் அறிவிச்சிருக்காங்க. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க.